பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம போன வாரம் புதிய ஏற்பாட்டுல ஒரு சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற இந்த வசனங்கள் ஒரு தேவனை குறிக்கிற வசனங்களா இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். பிதாவாகிய தேவன் பக்கத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலும் கர்த்தருடைய அந்த ரெண்டு விதமான தன்மைகளை குறிக்கிறதுக்காக தான் நான் குமாரன் மூலமா தான் பிதா கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக கர்த்தருடைய இரண்டு தன்மைகளை குறிக்கிறதுக்காக தான் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த வசனங்கள்ல எப்படி 1 தெசலோனிக்கர் 3:11 பிதாவும் குமாரனும் அவர் என்று ஒருவராக எழுதி இருக்கிறதோ அப்படிப்பட்ட வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அதனோடு கூட பரலோகத்துல இருக்கிற சிங்காசனங்களுக்குரிய வசனங்களையும் 1-2 வசனங்களை எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சோ பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் யார் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கறத குறித்து, தேவன் எப்படி இந்த சிங்காசனம் என்கிற ஒரு காரியத்திலும் அவர் ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மார்க் 16:19. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப வலது பாரிசத்தில் இருக்கிறார் அப்படின்னா அநேகருக்கு என்ன தோணும் அப்படின்னாக்க, பிதா பரலோகத்துல இருக்கிறாரு, அவருடைய வலது பக்கத்துலதான் குமாரனும் இருக்கிறாரு, அப்ப ஏதோ 2 சிங்காசனம் இருக்குது போல இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். பட் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த வலது பாரிசத்தில் மனுஷகுமாரன் உட்காருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவர்களோடு மூப்பர்களோடு அவர் பேசும் பொழுதுதான் இவர் கொலைக்கு பாத்திரமான் என்று அவர்கள் கையெழுத்தார்கள் இல்லைங்களா? அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வலது பாரிசத்தில் நான் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்றத இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சொல்லும் பொழுதுதான் இவர் கொலைக்கு பாத்திரமான்னு சொல்றாங்க. சோ இந்த வலது பாரிசத்தையும் தேவனுடைய சிங்காசனத்தையும் நம்ம நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு 26ஆவது அதிகாரத்துல 64வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 64, 65 2 வசனத்தையும். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அன்றையும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் அப்படிங்கிறார். அப்ப சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாரிசத்துல வீட்டு இருக்கிற, இப்ப அநேகர் நினைக்கிற மாதிரி வலது பக்கத்துல வீட்டு இருப்பேன்னு சொல்றது அவ்வளவு பெரிய தூஷணமா, ரைட் சைட்ல தான் நான் இருப்பேன்னு சொல்றது அவ்வளவு பெரிய தூஷணமான்னு பாத்தீங்கன்னா, வலது பாரிசம் என்பது தேவனுடைய சிங்காசனம். யூதர்களுடைய பாஷையில ஓமைகளாக சொல்லப்படுவது போல வலது பாரிசம் என்பது தேவனுடைய சிங்காசனமா இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கும் அந்த ஒரு இருக்கை மகா கணம் பொருந்திய சிங்காசனமா இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் என்ன சொல்றாங்க, அப்பொழுது பிரதான ஆசிரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான் என்று. இயேசு கிறிஸ்து தேவதூஷணம் சொல்றாருன்றதை அவங்க ஏன் சொன்னாங்கன்னாக்க, பரலோகத்துல யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்கிறது, அதுல ஒருவர் வீற்றிருக்கிறார். அந்த ஒரு சிங்காசனத்திற்கு பெயர் வலது பாரிசம், இந்த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறது தேவனுடைய சிங்காசனமா இருக்கிறது. இதனாலதான் கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்ப அதே மாதிரிதான் ஸ்தேவானையும் அவர்கள் கொல்லுவதும் இந்த வார்த்தைக்காக தான். பிதாவினுடைய வலது பாரிசத்திலே மனுஷகுமாரன் நிற்கிறதை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவங்க ஸ்தேவானையும் கொலை செய்யறாங்க. அப்படிதான் இந்த வலது பாரிசத்தையும் தேவனுடைய சிங்காசனத்தையும் நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது.
அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஆமென். உடனே ஆவிக்குள்ளானேன். சோ ஆவியில வந்துட்டு யோவான் பரலோகத்தின் காட்சிகளை காணும் பொழுது என்னத்தை பார்க்கிறான்? இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். சோ இங்க பரலோகத்துல வந்துட்டு ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குதுன்றத வந்துட்டு யோவான் வந்துட்டு சொல்றான். அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருவர் வீற்றிருந்தார். சோ உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த ஒருவர் யார் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் பைபிள் வசனங்கள் ஏற்கனவே தெரிந்ததுனால இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் தான். வந்துட்டு நான் பிதாவை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி பிதாவாகிய தேவனே சொல்லியிருக்கிறார். என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது, அவரை ஒருவரும் கண்டதில்லை என்கிற வசனத்தை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ யோவான் சுவிசேஷத்துல அவர் பேசி இருக்கிறார். அப்படின்னா பிதாவை ஒருவரும் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னா வீட்டு இருப்பதை வந்துட்டு யோவான் பார்க்கிறான், அவனுடைய கண்களால வந்துட்டு பார்க்கிறான். அப்படின்னா அவர் யாராக இருக்க முடியும்? அவர் இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்க முடியும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். ஆமென். சோ சிங்காசனத்தின் மேல் ஒருத்தர் வீட்டு இருக்கிறார். வந்துட்டு அவருடைய வலது கரத்திலே ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அப்படின்னா புஸ்தகம் பிசிக்கல் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, புஸ்தகத்தை வலது கரத்துல ஒருத்தர் பிசிக்கலா பிடிச்சிருக்கிறாருன்னா பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அப்ப ஆவியா இருக்கிற தேவன் உட்காருவதற்கு அவருக்கு சிங்காசனம் தேவையில்லை. அவர் உட்கார்ந்திருக்கிறாருன்ற அந்த பாஸ்டரே வந்துட்டு இது ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை தான் குறிக்கிறது இல்லைங்களா? வலதுகரம் யாருக்கு இருக்கும்? மனுஷகுமாரனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு வலதுகரம் இருக்குன்றது நமக்கு தெரியும். பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்ப சிங்காசனம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அந்த ஒருவருக்கு வலதுகரம் இருக்குது. அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவை தான் அவன் காண்கிறான். இப்ப பரலோகத்துல ஒரே ஒரு சிங்காசனம், அந்த ஒரே ஒரு சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறாருன்னு சொன்னபடி பிதாவாகிய தேவனை வந்துட்டு யோவான் இங்க பார்க்கல. ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே வீட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிதாவினுடைய சிங்காசனத்திலே வீட்டு இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். மீண்டும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீட்டு இருக்கிறார் என்பது இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சிங்காசனத்துலதான் அவர் வீட்டு இருக்கிறார் என்பது பொருளாய் இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. நல்லா கவனிச்சுக்குங்க, பிதாவோட கூட தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு இயேசு சொல்றாரு. ஆனா யோவான் வந்துட்டு பிதாவை பார்க்கல இல்லைங்களா? இப்ப இயேசுதான் வந்துட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி அவரே சொல்றாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. அப்ப இயேசு கிறிஸ்து நான் தான் சிங்காசனத்துல இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குது, அதுல ஒரே ஒருத்தர் தான் வீட்டு இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது. அது நான் தான் என்றும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. அப்படின்னா நான் தான் உட்கார்ந்து இருக்கிறேன்றாரு. பட் பிதாவோட கூட தான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. பட் இங்க 2 பேரை வந்துட்டு பாக்குறானா? பார்க்கலையே. ஒருவர் வீட்டு இருந்தார் என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னா பிதாவோட கூட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பிதாவை தான் பார்க்க முடியாதே. அவர் வந்துட்டு அதரிசனமான தேவனாச்சு இல்லைங்களா? அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் தான் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அப்ப அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமா இயேசு இருக்கிறதுனால இயேசுவை வந்துட்டு சிங்காசனத்துல வந்துட்டு பாக்குறான். ஆனா அங்க பிதாவும் இருக்கிறதா இயேசு கிறிஸ்துவே வந்துட்டு சொல்றாரு. அப்ப ஒரு சிங்காசனம், அதுல ஒருவர் வீட்டு இருந்தார் என்று சொன்னாலும் இயேசுவும் பிதாவும் நம்மளால வந்துட்டு பிரித்து பார்க்க முடியாது இல்லைங்களா? வாசிக்கலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 15வது வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆமென். இயேசு கிறிஸ்து யாருங்க? அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் இல்லைங்களா? இப்ப பிதாவாகிய தேவன் அதரிசனமானவர். அவரை வந்துட்டு பார்க்கவே வந்துட்டு முடியாது, அவரை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க கூடாது என்று எழுதி இருக்கிறது. ஆனா பிதாவாகிய தேவனே மனிதருடைய ரட்சிப்புக்காக வந்துட்டு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதனாலதான் அவருடைய தற்சொரூபம் என்று இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அவர் அதரிசனமான தேவன், பார்க்க முடியாத தேவனுடைய
தற்சொரூபமா வந்துட்டு இருக்கிறார். அதனாலதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டானே இயேசு கிறிஸ்து சொல்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு இயேசு கிறிஸ்து சொன்னது பரலோகத்தின் சிங்காசனத்திலையும் அது உண்மையாகத்தான் இருக்கிறது. சோ பரலோகத்துல ஒரே ஒரு சிங்காசனம், அதுல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. பட் அங்க பிதாவும் இருக்கிறதா தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வெளிப்படுத்துற விசேஷம் 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, அவரோட கூட தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னாலும் பிதாவை பார்க்க முடியவில்லை யோவானால. பட் யோவான் வந்துட்டு ஒரு மனுஷனா பரலோகத்துக்கு போகவே இல்லையே, நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு தான் சொல்றான் இல்லைங்களா. அப்ப ஆவியாய் இருக்கிற யோவானும், ஆவிக்குள்ள இருக்கிற யோவான் கூட வந்துட்டு ஆவியாய் இருக்கிற தேவனை, அதரிசனமான தேவனை பார்க்க முடியல. இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதே பிதாவை பார்ப்பது என்பது பொருள். சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிலிப்பு கேட்கிறான், எங்களுக்கு பிதாவை காண்பியும் என்று சொல்லும் பொழுது வந்துட்டு என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றார். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் தான் அங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா அங்க பிதாவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சோ பிதாவும் குமாரனும் ஒருவர் தான் என்பதற்கு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு தெள்ள தெளிவான சாட்சி வசனங்களா இருக்கிறது. தொடர்ந்து எபிரேயர் 1:3 வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஆமென். ஆமென், ஆமென். அவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருக்கிறார் இல்லைங்களா. நம்ம ஏற்கனவேதான் படிச்சோம் கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் இல்லைங்களா. பட் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம்னா என்ன அர்த்தம்? அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார். பிதாவினுடைய தன்மை என்னங்க? ஆவியின் தன்மை இல்லைங்களா. பிதாவினுடைய தன்மை ஆவியின் தன்மை. இப்ப ஆவியை பார்க்க முடியாது, அவருடைய தன்மையின் சொரூபத்தை பார்க்க முடியும், ஆனா தன்மையை வந்துட்டு பார்க்க முடியாது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமா இருக்கிறார். சோ பிதாவினுடைய மகிமையின் பிரகாசத்தை பார்க்கணும்னு சொன்னாக்க நீங்க இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டீங்கன்னா பிதாவினுடைய மகிமையின் பிரகாசத்தை பாக்குறீங்கன்னு சொல்லி அர்த்தம். சோ பிரகாசம்னு எழுதி இருக்கிறதுனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் தான் ஒளி அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வந்துட்டு யோவான் சுவிசேஷத்தில் எழுதி இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார். அதனாலதான் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமா இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவ தான் வந்துட்டு பரலோகத்துல வீட்டு இருக்கிறவராக, அந்த ஒரே சிங்காசனத்தில் வீட்டு இருக்கும் ஒருவராக வந்துட்டு யோவான் பார்க்கிறான். யோவான் 10:30 வாசிக்கலாமே. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆமென். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து வந்துட்டு சொல்கிறார். ஒன்றாய் இருக்கிறோம் என்று அவர் இந்த பூமியில மட்டும் வந்துட்டு சொல்லல, பரலோகத்திலையும் இதேதான் நடக்குது. யோவான் ஒரு சிங்காசனம் ஒருவரை வந்துட்டு பாக்குறான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. அவரோட கூட தான் நான் இருக்கிறேன்றார். ஆனா யோவானால 2 பேரை பார்க்க முடியல, ஒருத்தரை தான் பாக்குறான். அப்படின்னா பிதாவும் சிங்காசனத்துல இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவும் சிங்காசனத்துல இருக்கிறாரு, ஒருத்தரை தான் பாக்குறோன்னு சொன்னா பிதாவும் குமாரனும் வந்துட்டு நம்ம எத்தனை நபராக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? பிதாவும் குமாரனும் ஒருவர் தான். இதனாலதான் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று எழுதியிருக்கிறபடி பழைய ஏற்பாட்டுல நம்ம பிதாவை பார்த்து கர்த்தர்னு சொல்றோம், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை பார்த்து கர்த்தர்னு வந்துட்டு சொல்றோம். பிதாவும் குமாரனும் ஒருவராய் இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற இயேசு கிறிஸ்து சொன்னது பரலோகத்துல சிங்காசனத்திலையும் அது உண்மையாக தான் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிப்போம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஆமென். என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அவரை கண்டும் இருக்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தையை கவனிச்சுக்குங்க. நீங்க பிதாவை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் பூமியில இருந்துகிட்டே வந்துட்டு இயேசுவை பார்த்ததுனால நீங்க பிதாவை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று
நீ வந்துட்டு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வியும் வந்துட்டு பிலிப்பு கிட்ட கேட்கிறாரு. நான் பிதா சொல்றேன். பிலிப்பு வந்துட்டு கேட்கிறான் வந்துட்டு, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பிலிப்பு வந்துட்டு கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீ எப்படி பிதாவை வந்துட்டு காமி நீ சொல்லுவ? நான் தான் வந்து பிதாவினுடைய தற்சுரூபமா இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பரலோகத்துல அங்க இந்த 4 ஜீவன்களும் அதே போல வந்துட்டு பரலோகத்துல இருக்கிற மூப்பர்களும் வந்துட்டு தேவனை எப்படி காண்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமென். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளாய் இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 4 ஜீவன்கள் பரலோகத்திலே சிங்காசனத்தை சுற்றி இருக்கிறது. அந்த 4 ஜீவன்களுக்கும் எத்தனை சிறகுகள் இருக்கிறது? 6 சிறகுகள் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே வந்துட்டு ஏசாயா புஸ்தகத்துல வந்துட்டு அங்க சிங்காசனத்தை சுத்தி அங்க இருக்கிற வந்துட்டு ஏஞ்சல்ஸுக்கு வந்துட்டு என்ன இருக்கும்? 6 சிறகுகள் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. பட் அந்த 4 ஜீவன்களும் அவங்க என்ன சொல்றாங்க? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பட் இந்த வார்த்தைகளை கவனிங்க. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். வருகிறவர் யாருங்க? இனி இந்த பூமிக்கு வரப்போகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், இல்லைங்களா? அப்ப இந்த வருகிறவர் எப்படிப்பட்டவர்? இந்த வருகிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது, இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டுல அதிகமா வந்துட்டு கர்த்தர்ன்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவன்ற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கும் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கும். பட் இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வருகிறவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். தேவனும் அவர் தான், கர்த்தரும் அவர் தான் என்று எழுதி இருக்கிறது. அப்ப வருகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். இவர் பரிசுத்தர் 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 என்று மட்டும் அவங்க சொல்லல, இருந்தவரும் அவர் தான், இருக்கிறவரும் அவர் தான் சொல்லி சொல்றாங்க. இனி வருகிறவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் தான் வருகிறவர். ஆனா அவர் தான் பழைய ஏற்பாட்டுல இருந்தவர், அவர் தான் இப்பொழுது இருப்பவர், அவர் தான் இனி வருகிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அவரைத்தான் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் எல்லா தூதர்களும் வந்துட்டு அவங்க துதிக்கிறாங்க. அப்ப சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்துதான் பரிசுத்தர் 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 என்று எல்லோருமே ஓய்வில்லாம வந்துட்டு துதித்து கொண்டிருக்கிறார்கள். பட் சிங்காசனத்துல வந்துட்டு பிதாவோட கூட தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட தான் நான் உட்கார்ந்திருக்கிறேன்னு சொல்லி இருந்தாலும் அங்க நானும் பிதாவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பிதாவை பார்க்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறார். பிதா அதரிசனமானவர், இயேசு கிறிஸ்து அவருடைய சுரூபமா இருக்கிறார். இந்த பிதா குமாரன் ரகசியத்தை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளார நம்ம நுழையறதுக்கே முடியும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவன் ஒருவர் என்பதையும் பிதாவும் குமாரனும் ஒருவராகத்தான் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளார நுழையறதுக்கு நம்ம எல்லோருக்குமே வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம் 9 முதல் 11 வசனங்களை. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு, கவனிச்சுங்க, சிங்காசனத்துல யார் இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு அவரே சொல்லிட்டாரு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை எல்லோருமே துதிக்கிறாங்க, அவரை வணங்குறாங்க. பட் அவர் எப்படிப்பட்டவர்? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு. சிங்காசனத்தின் மேல விட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை வந்துட்டு முதல் அதிகாரத்துல பேசியிருக்கிறார். மரித்தேன், உண்மைதான், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்ப சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் நமது பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரித்தவர் தான். ஆனால் அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அந்த 4 ஜீவங்களும் என்ன சொன்னாங்களாம்?
மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தினார்கள். 10வது வசனத்துல 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருக்கு, நல்லா கவனிச்சுங்க, சிங்காசனத்தின் மேல வீட்டிருக்கிறவருக்கு முன்பாக தான் வணக்கமாக விழுகிறாங்க. அதாவது 24 மூப்பர்களும் வணக்கமாக விழுகிறது யாருக்கு முன்னாடி? சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து தாங்க விசிபிளா வீட்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தான் விசிபிளா பார்க்கக்கூடிய வகையில வந்துட்டு சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து யாருங்க? சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவர். அவர் மரித்தார் உண்மைதான், ஆனாலும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருப்பவர். அவரைத்தான் எல்லோருமே தொழுது கொள்கிறார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அவரை வணக்கமாக விழுந்து தொழுது கொள்கிறார்கள். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவர் என்று எழுதியிருக்கிறது. மேலும் 11வது வசனத்துல கர்த்தாவே தேவரீர் என்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தரும் அவர்தான், தேவனும் அவர்தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அப்ப எல்லாவற்றையும் உண்டாக்கியது யாரு? இயேசு கிறிஸ்து தான். இது நமக்கு வந்துட்டு எபிரேயர் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. யோவான் சுவிசேஷத்திலையும் உலகம் அவர் மூலமாய் உண்டானது என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்துவதான் அவர்கள் வணக்கமாய் விழுந்து தொழுது கொள்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர், அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்ன்றத இந்த 3 வசனத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதே போல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு தான் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தை செலுத்துறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தான் சிங்காசனத்துல வீட்டிருக்கிறார்னா அவர் தான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். இயேசுவுக்கு தான் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தை அவர்கள் செலுத்துகிறார்கள். 24 மூப்பர்களும் வந்துட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தான் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க சிங்காசனத்துல வந்துட்டு நானும் பிதாவும் இருக்கிறோம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்துட்டு சொல்றார். ஆனா அங்க ஒருவரை தான் யோவான் வந்துட்டு பார்க்கிறான். ஆனா இயேசு யோவான் 3:21 நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு இயேசு கிறிஸ்துவும் வந்துட்டு சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். இந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு ஆவியானவர் சும்மா எழுதலைங்க. இதுக்கு ரொம்ப வந்துட்டு வெயிட்டேஜ் இருக்கிறதுனால, முக்கியத்துவம் இருக்கிறதுனாலதான் மீண்டும் மீண்டும் வந்துட்டு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்கிற வார்த்தை எழுதியிருக்கிறார். 24 மூப்பர்களும் வணக்கமா விழுந்து யாரை வணங்குறாங்க? 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். இந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவர் யாருங்க? சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 4:9 சொல்லுதுங்க. சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து இருப்பவர் தான் எப்பொழுதுமே உயிரோடு இருப்பவர். இருந்தவரும் அவர் தான், இருக்கிறவரும் அவர் தான், இனி வரப்போகிறவரும் அவர் தான் வந்துட்டு. சோ சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவர் தான் வந்துட்டு 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து தொழுது கொள்கிறார்கள். இந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே இந்த வார்த்தையை பேசுறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிக்கலாம். ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மரித்தார் நமக்காக இல்லைங்களா? ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப எல்லோரும் யாரை தொழுது கொள்கிறார்கள்? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களை அவர்கள் தொழுது கொண்டார்கள். அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மேல் வீட்டிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார்கள். பிதாவும் குமாரனும் ஒருவராக தான் அந்த சிங்காசனத்தில் வீட்டு இருப்பதை நம்ம வாசிக்கிறோம், பாக்குறோம் இல்லைங்களா? யோவானும் இதைத்தான் வந்துட்டு பார்த்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய
சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஆமென். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து யாரங்க வணங்குறாங்க? ஏன்னா தேவனுக்கு முன்பாக 24 மூப்பர்களும் வணக்கமா விழுகிறாங்க. தேவனுக்கு முன்பாக என்று எழுதியிருக்கிறது. அந்த தேவன் யாருங்க? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனை என்று எழுதியிருக்கிறது. அப்ப அந்த வருகிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் வருகிறவர், நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப வருகிறவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனை. இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்சோம் தேவனாகிய கர்த்தரை அப்படின்றத வாசிச்சோம் இல்லைங்களா? இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்ற வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 எழுதியிருக்கு. பட் இப்ப 11:17 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவன். அங்க தேவனாகிய கர்த்தர், இங்க கர்த்தராகிய தேவன், எல்லாமே இயேசுவை குறிப்பதுதான் இல்லைங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவன் சொன்னாலும் இயேசுதான், சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவன் சொன்னாலும் இயேசுதான், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் சொன்னாலும் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா வருகிறவர் அப்படின்ற வார்த்தை இருக்குது. வருகிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் பூமிக்கு வருகிறார். அவர்தான் இருக்கிறவர், அவர்தான் இருந்தவர், இனி வருபவரும் இயேசு கிறிஸ்து தான். அந்த இனி வருகிறவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து வணங்கியது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ தான் வணங்குறாங்க. தேவரீர் என்கிற வார்த்தை எழுதியிருக்கு 17வது வசனத்துல, 16வது வசனத்திலையும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் முகம் குப்புற விழுந்து என்று எழுதியிருக்கிறது. சோ இதனாலதான் வந்துட்டு இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் கோவப்பட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா பிதாவனுடைய வலது பாரிசம் என்பது வந்துட்டு அது ஏதோ ரைட் சைட்ல இருக்கிற ஒரு சிங்காசனம் கிடையாது. பிதாவினுடைய வலது பாரிசம் என்பது பிதாவினுடைய சிங்காசனமா இருக்கிறது. ஏன்னா பரலோகத்துல ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குது, அதுல ஒருவர் தான் வீற்றிருக்கிறார் என்றும் எழுதி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். ஆமேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். யாருங்க? 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து, 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலுயா என்று சொல்லி யாரை தொழுது கொண்டார்கள்? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாதுன்னு பல பேர் வந்துட்டு புத்தியினமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனம் வந்துட்டு என்ன சொல்லுது? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. சிங்காசனத்துல யாருங்க உட்கார்ந்து இருக்கிறா? பரலோகத்துல வந்துட்டு யோவான் யார பாக்குறான்? ஒரே ஒரு சிங்காசனம், அதுல ஒருவர் வீட்டு இருந்தார். அந்த ஒருவருக்கு வலது கரம் இருந்தது. அந்த வலது கரத்திலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. பிதாவுக்கு வலது கரம் இருக்குமா? இருக்காது. இயேசு கிறிஸ்துவ 3:21 வந்துட்டு சொல்லாரு, நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்றாரு. உட்கார்ந்து இருக்கிறது இயேசு கிறிஸ்து. யோவான் பாக்குறதும் இயேசு கிறிஸ்து தான். அந்த சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாதாரண தேவன் இல்ல. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 11:17 வாசிச்சது போல அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன் என்று எழுதியிருக்கிறது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவரை தான் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதைத்தான் நம்ம போன வாரமும் நம்ம வாசித்தோம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று பவுல் பல இடங்கள்ல வந்துட்டு பல லெட்டர்ஸ்ல எழுதியிருக்கிறான் இல்லைங்களா? அது நீங்க ரோமர் நிருபம் படிச்சாலும் சரி, கொரிந்தியர் நிருபம், கலாத்தியர், எபேசியர், இது எல்லாத்துலயுமே இந்த வசனம் ஸ்டாண்டர்டாவே இருக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப 2 பேரா பாவிச்சாம எழுதியிருக்கிறான். அவன் ஒருவரை குறித்து தானே எழுதியிருக்கிறான். ஏன்னா பவுலே இங்க பிதாவையும் தேவனை ஒருவராக தான் குறிப்பிடுகிறான் என்கிறதுக்கு நம்ம வசனங்களை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனும், இங்க பிதாவை எழுதி இருக்குதா? உண்மைதான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், இயேசு கிறிஸ்துவை குறித்தும் எழுதி இருக்குதா? உண்மைதான். இந்த வசனத்துல பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து எழுதி இருக்குது. என்ன எழுதி இருக்குது? உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக.
அப்ப பிதாவும் குமாரனும் ரெண்டு பேருன்னு சொன்னாக்க வழிநடத்துவார்களாக என்று பன்மையில் எழுதியிருக்கணும் இல்லைங்களா? இங்க பன்மையில் எழுதியிருக்குதா ஒருமையில் எழுதியிருக்குதா? பிதாவும் தேவனும் ஒருவரா இருந்தாக்க வழிநடத்துவாராக என்று ஒருமையில வந்துட்டு எழுத முடியும். பிதாவும் குமாரனும் ரெண்டு பேருன்னு சொன்னாக்க வழிநடத்துவார்களாக என்று பன்மையில் எழுதப்பட்டிருக்கணும். பட் ஆவியானவர் எப்படி எழுதியிருக்கிறார் வந்துட்டு பிதாவும் குமாரனும் ஒருவரா இருக்கிறதுனாலதான் வழிநடத்துவாராக என்று ஒருமையில வந்துட்டு எழுதியிருக்குது. அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் என்பதனாலதான் வழி நடத்துவாராக என்று ஒருமையில எழுதப்பட்டிருக்குது. ஒரு வசனத்துல மட்டும் இல்ல, இன்னும் மற்ற வசனங்களும் இதே மாதிரிதான் பிதாவும் குமாரனும் ஒருவர் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் சட்டலா இருக்கிற வசனங்கள். டைரக்டா உங்களுக்கு பார்த்தா நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்கிற வகையில டைரக்டா இது இருக்காது. ரொம்ப சட்டலா வந்துட்டு ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா என்னை கண்டவன் பிதாவை கண்டான்றதெல்லாம் டைரக்டான வசனங்கள். பட் இந்த மாதிரி வசனங்கள் பாத்தீங்கன்னா பவுல் எப்படி வந்துட்டு பிதாவையும் குமாரனையும் ஒருவராக பார்த்துதான் எழுதியிருக்கிறான். ஏன் இதை எழுதியிருக்கிறான் அப்படின்றத நம்ம போன வாரம் காரண காரியங்களையும் பார்த்தோம். ஏன்னா என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மனித அவதாரத்துல வந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காம பிதா கிட்ட போக முடியாது. பிதா ஒருவர் தான் தேவனா இருக்கிறார். பட் மனித அவதாரத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம நம்ம போக முடியாது. பட் மனித அவதாரத்துல வந்த இயேசு கிறிஸ்து யாருங்க? பிதா தான் வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனாலதான் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அவர் மகா தேவன் என்றும் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்றும் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவன் என்றும் வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க பிதாவும் குமாரனும் ஒருவர் என்று நம்ம ஜெபத்திலையும் பழகிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஜெபத்துல வந்துட்டு பிதாவை தனியாவும் குமாரனை தனியாவும் சிந்திக்கிறத முதல்ல நம்ம வந்துட்டு விடணும். அதே போல நம்முடைய சிந்தனைகள்ல வந்துட்டு பிதா வேற குமாரன் வேற அப்படிங்கிற அந்த சிந்தனைகளை வந்துட்டு விடணும். பிதாவாகிய தேவன் தான் ஆதியிலே வந்துட்டு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சகலத்தையும் தமது வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார். பட் பூமியில ரட்சகர் இல்லாததுனால தானே பிதாவாகிய தேவன் பூமிக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. பூமியில வந்துட்டு ரட்சகர் இல்லாததுனால, ரட்சகர் தேவைப்பட்டதுனால பிதாவாகிய தேவனே மாம்சத்திலே அவர் குமாரனாக அவர் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று ஒருமையில எழுதப்பட்டிருக்கு. ஆனா 16வது வசனத்துல பிதாவையும் குமாரனையும் பற்றி எழுதப்பட்டிருக்கு. 16வது வசனத்தை முதல் 3 வார்த்தைகள் என்னது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று எழுதி இருக்கிறது. கடைசி 3 வார்த்தைகள் 16வது வசனத்துல என்னது? நம்முடைய பிதாவாகிய தேவனும். சோ 16வது வசனத்துல முதல் 3 வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவ குறிச்சும் கடைசி 3 வார்த்தைகள் பிதாவாகிய தேவனை குறிச்சும் எழுதி இருக்குது. ஆனா 17வது வசனத்துல உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று ஒருமையில தான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக அப்படின்னா ஒருவராக பாவித்துதான் வந்துட்டு எழுதியிருக்கிறான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்துட்டு இம்ப்ளிசிட்டா சட்டலா எழுதியிருக்கிற வசனம். நேரடியா சொல்லப்படாம மறைமுகமா வந்துட்டு இம்ப்ளிசிட்டா எழுதியிருக்கிற வசனங்களா இருக்குது. இப்போ பிதாவையும் குமாரனையும் வந்துட்டு பவுல் எப்படி எழுதியிருக்கிறான்? ஒருவராக பாவித்துதான் எழுதியிருக்கிறான். அப்படின்னா எவ்வளவு இடத்துல கிரீட்டிங்ஸ்ல வந்துட்டு வாழ்த்துதல் சொல்லும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொன்னா அங்க 2 பேர் இல்லவே இல்லைங்க. அங்க ஒருவராக பாவித்துதான் வந்துட்டு பவுல் இதை எழுதியிருக்கிறான். அங்க 2 பேர் இல்லவே இல்லை. சோ இந்த வசனத்திலையும் சரி, இதுக்கு முன்னாடி வாசிச்ச 1 தெசலோனிக்கர் 3:11 இந்த 2 வசனங்களையும் பிதாவையும் குமாரனையும் ஒருவராக பாவித்துதான் பவுல் எழுதியிருக்கிறான். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஆமேன். இயேசுவானவர் மரித்தாரு, அவர் திரும்ப வந்துட்டு எழுந்தாருன்றது நமக்கு தெரியும். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் யாருங்க கொண்டு வருவா? தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அப்ப தேவன் கொண்டு வருவார்னா பிதா பூமிக்கு வருவார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குதுங்க. யாரோட? இயேசு கிறிஸ்துவோட கூட வந்துட்டு மரித்தவர்களையும் அவர் எழுப்பி தேவன் கொண்டு வருவார். அப்ப இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்க பிதாவும் இருக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா தேவன் அவரோட கொண்டு வருவார் அப்படின்னா இங்க தேவனும் பூமிக்கு வராரு, இயேசு கிறிஸ்துவும் பூமிக்கு வராரு. ஏன்னா இயேசுவானவர் என்கிற வார்த்தை இருக்குது. இந்த வசனத்துல முதல் வார்த்தையை இயேசுவானவர் என்று எழுதி இருக்கிறது. பட் வழக்கமாவே புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு தேவன் என்பது பிதாவாகிய தேவனை குறிக்கிற வார்த்தையா தான் எழுதி இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஏன்னா தேவன் கர்த்தரை எழுப்பினாரே என்று எழுதி இருக்கிறது.
இப்ப தேவன் கர்த்தரை எழுப்பினாரே அப்படின்னு சொன்னாக்க, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினாரேங்கிற அர்த்தத்துல தேவன் என்கிற வார்த்தை வந்துட்டு பிதாவை குறிக்கிற மாதிரியும், கர்த்தர் என்கிற வார்த்தை வந்துட்டு அது குமாரனை குறிக்கிறதாவும் தான் புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு அதிக இடத்துல எழுதி இருக்குது. பட் அதே அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது பிதாவாகிய தேவனும் பூமிக்கு வந்துட்டு மரித்த ஆத்மாக்களை எழுப்பி இயேசுவோட கூட கொண்டு வருவார்னு தானே எழுதப்பட்டிருக்கு. அப்ப பிதாவும் குமாரனும் ரெண்டு பேரா? நிச்சயமா கிடையாது. பிதாவும் குமாரனும் ஒருவராகத்தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அந்த அர்த்தத்துலதான் எழுதியிருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 வாசிக்கலாம். 11:15. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஆமென். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது என்ன நடக்குது? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் யாருடைய ராஜ்யங்களா மாறுது? இங்க நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அப்ப இங்க கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துனா எப்படி எழுதப்பட்டிருக்கு? இங்க பிதாவதான் கர்த்தர் என்றும் அவருடைய கிறிஸ்துன்னு சொல்றதை இயேசு கிறிஸ்துவையும் எழுதியிருக்குது. அப்ப இந்த ஒரு வசனத்துல பிதாவ கர்த்தர் என்றும் இங்க கிறிஸ்துவ வந்துட்டு இயேசுவாகவும் பாவிக்கப்பட்டு எழுதியிருக்கிறது. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். இந்த ராஜ்யங்கள், பூமியின் ராஜ்யங்கள் யாருடைய ராஜ்யங்களா மாறுது? ரெண்டு பேருடைய ராஜ்யங்களா மாறுதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு பிதாவுக்கும் இன்னொன்னு குமாரனுக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ராஜ்யங்களா மாறுதுன்னு சொல்லிட்டு அவர் என்று ஒருமையில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். பிதாவையும் குமாரனையும் ஒருவராக பாவித்துதான் வந்துட்டு யோவானும் எழுதியிருக்கிறான். பிதாவையும் குமாரனையும் ஒருவராக பாவித்துதான் வந்துட்டு பவுலும் எழுதியிருக்கிறான். அப்படின்னா பவுல் சொல்ற வசனங்களை இங்க படிச்சீங்கன்னா பவுல் சொல்ற அர்த்தத்தை தான் நம்ம கேட்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னா, வழி நடத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக அப்படின்னு ஒருமையில தான் அவன் எழுதியிருக்கிறான். அவர் என்று ஒருமையில வந்துட்டு எழுதியிருக்கிறான். பிதாவை குமாரனை அவர்கள் என்று எழுதவில்லை, அவர்னு சொல்லி ஒருமையில தான் எழுதியிருக்கிறான். அப்ப யோவானும் அதே மாதிரிதான் 11:15 இங்க கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவும் என்று சொல்கிற வார்த்தைய அவர் என்று கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவும் இங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவர்னு சொல்லி இருக்கிறான். பிதாவும் குமாரனும் இருவர் அல்ல, அவர் ஒருவராக தான் இருக்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டிலே சிங்காசனத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆமென். ஆமென். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன்னு சொல்லி ஏசாயாவும் யோவான் எப்படி ஆவிக்குள்ளானேன் என்று சொன்னானோ, அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசியும் ஆவிக்குள்ளாகி பரலோகத்துல இருக்கிற சிங்காசனத்தை வந்துட்டு பாக்குறாரு. பட் அந்த சிங்காசனம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன். எத்தனை சிங்காசனத்தை ஏசாயா வந்துட்டு பாக்குறான்? ஒரே ஒரு சிங்காசனம் தாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல அது தெளிவாவே எழுதியிருக்குது. ஒரே சிங்காசனம், அதுல ஒரு வீட்டு இருந்தார். இங்கேயுமே ஒரே சிங்காசனம் என்கிற அர்த்தத்துலதான் சிங்காசனங்கள் என்று பன்மையில சொல்லப்படாம ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன். அங்க யார் இருக்கிறா? சேராபீன்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனைகள் வந்துட்டு செட்டைகள் இருந்தன? அவ்வாறு செட்டைகள் இருந்தன. புதிய ஏற்பாட்டுல நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்துட்டு அந்த 4 ஜீவன்களுக்கும் எத்தனை செட்டைகள் இருந்தன? அங்கேயும் 6 செட்டைகள் என்று எழுதியிருக்கிறது. இங்க சேராபீன்களுக்கும் 6 செட்டைகள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? இப்ப அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்க? 3வது வசனத்துல ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிதான் அவர்கள் துதிக்கிறார்கள் இல்லைங்களா? சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்த பிதாவாகிய தேவன சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவர்கள் துதித்தார்கள் என்பதை வந்துட்டு வாசிக்கிறோம் இல்லைங்களா? இதே தானே வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 நடக்குது. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகள். நீங்க ஏசாயாவிலையும் அந்த சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. இங்க சேராபீன்கள் என்று சொல்லப்படாம இங்க 4 ஜீவன்கள் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அதற்கு எத்தனை செட்டைகள் இருந்தது? 6 செட்டைகள் இருந்தது என்று
வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 எழுதி இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த 4 ஜீவன்களும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்ப பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறார். 2 பேரும் ஒருவர் தான் என்பது சாட்சியாக விளங்குகிறது. அங்கேயும் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறாங்க. ஏசாயா புஸ்தகத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 பரிசுத்தர் 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 தான் துதிக்கிறாங்க. யாருங்க? வருகிறவரை பார்த்துதான். இனி வருகிறவரை பார்த்துதான் வருகிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். அப்ப இதே காரியத்தை தான் எசேக்கியலும் எழுதி இருக்கிறான். வாசிக்கலாம். எசேக்கியல் 1 அதிகாரத்துல 26 முதல் 28 வசனங்கள். அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். ஆமென். ஆமென். அப்படியே 28 வாசனம். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆமென். ஆமென். 26வது வசனத்தை கவனிச்சுக்கோங்க. பாதியில ஒரு சிங்காசனத்தின் மேல் சாயலும், ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. சிங்காசனத்தை எசேக்கியேல் பாக்குறான் இல்லைங்களா? அதே போல அந்த சிங்காசனத்தின் மேல யார் இருக்கிற மாதிரி பாக்குறான்? ஒரு மனுஷ சாயலை தான் பாக்குறான். மனுஷகுமாரனை தான் பாக்குறான் இல்லைங்களா? சிங்காசனத்தின் மேல் மனுஷகுமாரன் பழைய ஏற்பாட்டுல இருந்திருக்கிறாருங்க. அதே போல அவருடைய சாயல் எப்படி இருக்குது? மனுஷகுமாரனுடைய சாயல் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறமும் சுற்றிலும் அக்னிமயமாக ஒரு சாயலாக இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாக இருந்தது என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வாசிக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் சாயல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி யோவான் பார்க்கும் பொழுதும் இதற்கொத்த சாயலை தான் யோவானும் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1 அதிகாரத்துல பாக்குறான். அதே போல இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருந்தது என்று 28வது வசனம் சொல்லுது. சோ எது தரிசனம்னு சொல்லி சொல்றான் எசேக்கியேல்? இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம், கர்த்தருடைய மகிமையின் சாயல். அப்ப அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் யாரு? இயேசு கிறிஸ்து. சோ கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. பிதாவினுடைய மகிமையின் பிரகாசம் இயேசு கிறிஸ்து. அப்ப பிதாவினுடைய மகிமையின் பிரகாசம் இயேசு கிறிஸ்துனா இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம். அந்த மகிமையின் சாயலுக்குரிய தரிசனத்தை பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவ மனுஷகுமாரனா எசேக்கியேல் பார்த்திருக்கிறான். ஏன்னா எசேக்கியேல் பார்த்ததுல ஒரு சிங்காசனத்தின் சாயல் இருந்துச்சு. அந்த சிங்காசனத்தின் மேல மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலை தான் பார்த்திருக்கிறான். இப்ப மனுஷகுமாரனை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவராக அவன் பார்த்திருக்கிறான். சோ ஏசாயாவா இருக்கட்டும், எசேக்கியேலா இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷமா இருக்கட்டும், இந்த 3 புஸ்தகங்களும் 3 சாட்சிகளா இருந்து ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குது. அதுல ஒரே ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய சாயல் மனுஷ சாயலாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அவரை எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழ்ந்தார்கள் என்பதை பார்த்தோம். இதே மாதிரிதான் ஜக்கரியாவும் எழுதுறான். வாசிக்கலாம். ஜக்கரியா 6ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்கள். அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஆமென். 12வது வசனத்துல இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். கர்த்தருடைய கிளை என்றால் யாருங்க? கர்த்தருடைய கிளை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை தான். அப்ப இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெலும்பி
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், அதை 3 நாளில் எழுப்புவேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தை, தனித்த சரீரமாகிய ஆலயத்தை வந்துட்டு கட்டியவர் இயேசு கிறிஸ்து. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். அப்ப இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்திருப்பாரு? சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார் என்று எழுதியிருக்கிறது. தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். எபிரேயர் மீண்டும் மீண்டும் சொல்லுது, நம்முடைய பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கிறார். அவர் ராஜாவாக ஆசாரியராக அவர் இருக்கிறார். நாமளும் அவரை போலவே ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருப்போம். சோ யாருங்க சிங்காசனத்துல உட்கார்ந்துருப்பா? இயேசு கிறிஸ்து தான் சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார் என்று பழைய ஏற்பாடை சொல்கிறது, இல்லைங்களா? இதற்கு தான் புதிய ஏற்பாடும் சாட்சி கொடுக்கிறது. பட் இந்த சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவருடைய அந்த டெஸ்கிரிப்ஷனை இன்னும் அதிகமாவே நம்ம புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரை வாசிப்போம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 5வது வசனத்திலிருந்து 7 வரைக்கும். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கக்கூடிய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். ஆமென். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர், இல்லைங்களா? யூதா கோத்திரத்து சிங்கம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தது யூதா கோத்திரத்துல தான் அவர் தோன்றினார் என்று எழுதியிருக்கிறது. தாவீதின் வேருமா இருக்கிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் தாவீதின் வேருமா இருக்கிறாரு. ஈசாயின் கிளையுமாக தாவீதின் வேருமாக இருப்பவர். வேரும் கிளையும் ஒருத்தர் தான். அதே போல வந்துட்டு சிங்கமும் அவர் தான், ஆட்டுக்குட்டியும் அவர் தான் சொல்லி இங்க அடுத்தடுத்த வசனம் சொல்லுது. 5வது வசனத்துல இயேசு கிறிஸ்து யாருங்க? யூதா கோத்திரத்து சிங்கம் என்று எழுதியிருக்கிறது. 6வது வசனத்துல அவர் எப்படி எழுதியிருக்குது? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அப்ப ஆட்டுக்குட்டியும் அவர் தான், சிங்கமும் அவர் தான் அப்படின்னு சொன்னா பிதாவும் அவர் தான், குமாரனும் அவர் தான், கர்த்தரும் அவர் தான், கர்த்தருடைய கிளையும் அவர் தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 6வது வசனத்துல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில, சிங்காசனத்துக்கு மத்தியில என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தியில என்ன? சென்டர், இந்த மிட்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு, இல்லைங்களா? சோ அதன் மத்தியிலே நிற்க கண்டேன். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அப்ப சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான், ஆட்டுக்குட்டியானவரும் இயேசு கிறிஸ்து தான் என்பதுல ஏதாவது டவுட் இருக்குதா? சிங்கமும் அவர் தான், ஆட்டுக்குட்டியானவரும் அவர் தான். அப்ப ஒரு இடத்துல அவர் சிங்கமாக பாவித்து கர்த்தர் எழுதியிருக்கிறார். இன்னொரு இடத்துல வந்துட்டு அவரையே ஆட்டுக்குட்டியானவராக பாவித்து எழுதியிருக்கிறார். அப்ப சிங்கமும் இயேசு கிறிஸ்து தான், ஆட்டுக்குட்டியானவரும் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றதுனால அப்ப சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான், ஆட்டுக்குட்டியானவரா வந்து வாங்குறதும் இயேசு கிறிஸ்து தான்றதுல அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் 2 இடத்துல 4 இடத்துல 10 இடத்துல தாராளமா இருக்க முடியுங்க. இது வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு கொச்சையா பேசுறது போல டபுள் ஆக்டிங் எல்லாம் கிடையாது. ஒரு சில போதகர்களே இன்னைக்கு இதை கொச்சையா பேசுறாங்க. இதுனா டபுள் ஆக்டிங்கா? சினிமா பாக்குற போதகர்களுக்கு அந்த வார்த்தைகள், அந்த டெர்மினாலஜியா தான் வந்துட்டு வருது. பட் இது அப்படி கிடையாது. கர்த்தருடைய சர்வ வல்லமை உள்ள தன்மையை குறிக்கிறது வந்துட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பவரும் அவர் தான். அதே போல தன் ஆட்டுக்குட்டியானவராக காண்பிப்பவரும் அவர் தான். ஆட்டுக்குட்டியும் அவர் தான், சிங்கமும் யூதா கோத்திரத்து சிங்கமும் அவராக தான் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுதுங்க. அவர் சும்மா நடந்து வந்து கையில இருக்கிற புஸ்தகத்தை மட்டும் வாங்கல. சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவர் தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதையும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து 8வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. ஆமென். 10வது வசனம் வரைக்கும் சிஸ்டர். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் வந்துட்டு என்ன சொல்றாங்க?
ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இந்த வசனத்துல கவனிச்சுக்குங்க, அவங்க வந்துட்டு யாருக்கு முன்பாக வணக்கமா விழுகிறாங்க? அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமா வந்துட்டு விழுகிறாங்க. ஏன்னாக்கா அவர் தேவரீர் என்று எழுதியிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் யாருங்க? அவர் தேவரீர், அவர் தேவன் என்பதனாலதான் வந்துட்டு அவரை தேவரீர் என்று 9வது வசனம் முதல் வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை நீர் மீட்டுக் கொண்டீர் என்றும் சொல்கிறார்கள். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்கா ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக ஏங்க வணக்கமா விழுகணும்? அவர் வந்துட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனா, ஆட்டுக்குட்டியானவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறதுனாலதான் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அவர்கள் வணக்கமாக விழுகிறார்கள். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுதே வானத்திலும் பூமியின் கீழிருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஆமென். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. யாருக்கு வந்துட்டு மகிமையை செலுத்துறாங்க? வானத்திலும் பூமியின் கீழே இருக்கிற சிருஷ்டிகள் யாவுமே, எல்லா சிருஷ்டிகளுமே வந்துட்டு யாருக்கு வந்துட்டு மகிமையை செலுத்துறாங்க? சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும். இது 2 பேர் கிடையாது. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு இன்னொரு வசனம் சொல்லுது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த ஆட்டுக்குட்டியானவர் நடந்து வந்து அவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவருடைய வலது கரத்திலே புஸ்தக சுருளை வாங்கினாருன்னு எழுதியிருக்கு. பட் இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் சிங்காசனத்துல இருக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அது நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆமென். யாருடைய சிங்காசனம் இது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனங்க. தேவனும் இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிறாரு. ஆனா 2 பேரா கிடையாது. ஏன்னா வந்துட்டு இதுல யோவான் சொல்றான், வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 வானத்துல ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருந்தது, அதுல ஒருவர் தான் வீட்டு இருக்கிறார். அப்போ ஒருவர் தான் வீட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பிதாவும் குமாரனும் இருக்கிற சிங்காசனம் இருக்குது. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் நடந்து வந்து அவர் புஸ்தக சுருளை வாங்கினாரு அப்படின்னு சொன்னா அது 2 பேரும் வந்துட்டு கிடையாது. இது ஊமையை போல வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இது ஊமைகளாதான் வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இப்ப தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. அவரால் 2 இடத்துலயும் இருக்க முடியும், 200 இடத்துலயும் இருக்க முடியும், 2000 இடத்துலயும் இருக்க முடியும்ன்றதை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து அதனாலதான் பூமியில ஜெபம் நடக்கிறப்ப என்ன சொல்லி இருக்கிறாரு? எங்கே 2 3 என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். சோ இப்ப நம்ம ஒரு 80 பேர் 90 பேர் இன்னைக்கு இதை வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகள்லயும் வந்துட்டு இந்த சத்திய வசனங்களை கேட்கிறோம். இப்போ ஒவ்வொரு வீட்லயும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் இல்லைங்களா? அவருடைய சத்திய வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறதுனால இந்த ஒவ்வொரு வீட்டிலையும் 80 90 வீடுகளா இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லையும் இயேசு கிறிஸ்துவின் பிரசனம் இருக்கும். அவருக்கு வந்துட்டு இடம் ஒரு லிமிடேஷன் கிடையாதுங்க. அவரால் ஒரு இடத்துலயும் இருக்க முடியும், 10 இடத்துலயும் இருக்க முடியும், 1 கோடி இடத்துலயும் இருக்க முடியும். ஆனா இந்த சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனம்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற ஒரே ஒரு சிங்காசனம் தான். அப்ப ஒரே ஒரு சிங்காசனம், அதுல ஒருவர் வீட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்துலதான் இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவரை தேவரீர் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு வணக்கமாய் விழுந்து அவரை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள் என்பதை வந்துட்டு பாக்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 வாசிக்கலாம். இனி ஒரு இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமென். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் இல்லைங்களா? யாருடைய சிங்காசனம்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறது போல. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயிச்சுட்டு பிதாவோட கூட தான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லாரு. ஆனா யோவான் பாக்குறது ஒரே ஒருத்தரை தான் வந்துட்டு பாக்குறோம். அதனாலதான் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும்னா ஒருத்தர் தாங்க. இங்க பிதாவும் குமாரனும்னு சொன்னா ஒருத்தர் தாங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் தான். அதுல ஒருவர் வீட்டு இருந்தார். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் பிதாவும் குமாரனும் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஒருவர் என்கிறது நம்மளோட இருதயத்துல நல்லாவே பதியணும். வெளிப்படுத்தின விசேஷம் 7:10 வாசிக்கலாம். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் இல்லைங்களா? சிங்காசனத்துல யாருங்க இருக்கிறா?
தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிறாங்க, அதாவது பிதாவும் குமாரனும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிங்காசனம், அதுல ஒருவர் வீட்டு இருந்தார். சோ ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துல இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 22:1, 22:3, 7:10 இந்த 3 வசனத்திலையும் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துல இருக்கிறாருன்னு தானே வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க ஆட்டுக்குட்டியானவர் முதல்ல வெளியில இருந்தாருன்றதை வாசிக்கிறோம். அவர் நடந்து வந்து புஸ்தக சுருளை வாங்கினாருன்னு பாக்குறோம். இன்னொரு இடத்துல பார்த்தா சிங்காசனத்துல இருக்கிறாருன்னு எழுதியிருக்கு. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 வாசிக்கலாம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை தண்ணீருள்ள ஊற்றுநண்டிக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமென். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி, மத்தியில்னா என்னங்க அர்த்தம்? மிடில் இல்லைங்களா? இந்த மிட்ஸ்ட். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி, வலது பக்கம்னாக்க வலது பாரிசம்னா ரைட் சைட்ல என்கிட்ட ஒரு ஓரமாலாம் இல்ல. சிங்காசனத்தின் மத்தியில, சிங்காசனத்தின் நடுவுல வந்துட்டு சென்டர் பிளேஸ்ல உட்கார்ந்து இருக்கிறது யாருங்க? ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் சொல்கிறது. அப்ப யோவான் பாக்குறது ஒருத்தரை தான் வந்துட்டு யோவான் வந்துட்டு பாக்குறான். அப்ப அப்புறம் ஆட்டுக்குட்டியானவரை காண்பிக்கணும். அவருடைய பலியை வந்துட்டு நம்ம நினைவு கூறணும். அவருடைய சிலுவை மரணத்தை நம்ம நினைவு கூறணும். அவர் நமக்காக சிந்திய ரத்தத்தை வந்து நினைவு கூறணும்னு சொன்னா அவர் ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லி வசனம் சொல்லும். இல்ல அவரை வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவனா பார்க்கணும்னு சொன்னா தேவன் இருக்கிற சிங்காசனம்னு சொல்லி சொல்லும். சோ கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி வசனத்தை ஆவியானவர் எழுதியிருக்கிறாருங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றத ஆவியானவர் தான் டிசைட் பண்ணி எழுதியிருக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னாக்க ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்ன்றதை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சில இடங்களில் ஆட்டுக்குட்டியானவர் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய மகிமையை புரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் என்று எழுதியிருக்கிறது. சோ அவர் சொல்ற கான்டெக்ட்ல தான் வசனங்களை புரிஞ்சுக்கணுமே நாமளா அதற்கு அர்த்தம் எடுக்க முடியாது. சோ வெளிப்படுத்தின விசேஷம் 19:4 ஏற்கனவே வாசிச்சிட்டோம். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தில் வீட்டிற்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். யாரங்க தொழுதுகிட்டாங்க? சிங்காசனத்தில் வீட்டிற்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். அப்ப சிங்காசனத்தின் மத்தியில யாரு இருக்கிற? ஆட்டுக்குட்டி தான் இருக்கிறார். சிங்காசன மத்தியில வந்துட்டு ஆட்டுக்குட்டி தான் வந்துட்டு இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவர் தான் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனங்களை வாசிப்போம். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். தூதர்கள் யாவரும் அப்படின்ற வார்த்தையை படிச்சுக்குங்க. யாவரும்னா எல்லா தூதர்களும் இல்லைங்களா? எல்லா தூதர்களும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு. சோ சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற யாருங்க விழுகிறா? தூதர்கள் விழுகிறாங்க. அவர்கள் யார தொழுதுகிறாங்க? தேவனை தொழுது கொண்டு. ஆனா சிங்காசனத்துல யாரு இருக்கிறாரு? சிங்காசனத்தின் மத்தியில் ஆட்டுக்குட்டியானவர் தான் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தான் தேவனை தொழுது கொண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்ப இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பூமியிலையும் ஆட்டுக்குட்டின்னு சொல்லிதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் ஸ்நானன் வந்துட்டு சொல்றான். சோ 2-3 இடத்துல எழுதப்பட்டிருக்குது யோவான் சுவிசேஷத்து. இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்ற முதல் அதிகாரத்திலே 2 முறை வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? பேதுரும் இதே தான் சொல்றான். 1 பேதுரு முதல் அதிகாரம் 19வது வசனத்துல குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அப்ப ஏன் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி எழுதியிருக்குது? அந்த விலையேறப்பட்ட ரத்தம் இல்லைங்களா? இதனாலதான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எங்கெங்கெல்லாம் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி நீங்க வாசிக்கிறீங்களோ இயேசு கிறிஸ்துவ பத்தி, அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த விசுவாசம், அந்த நன்றி உணர்வு நமக்கு வேணும். அதனாலதான் வந்துட்டு அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம்ன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆட்டுக்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து என்று எதற்காக எழுதப்பட்டிருக்குன்னா, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம். நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தையே விலைக்கிரயமா கொடுத்திருக்கிறாரு. இது யாருடைய ரத்தம்? இது தேவனுடைய ரத்தம் என்று எழுதியிருக்கிறது. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை என்று அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. யாருடைய ரத்தம்? இது தேவனுடைய ரத்தம். இது பிதாவாகிய தேவனுடைய ரத்தமா இருக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க பிதாவாகிய தேவனும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பூமிக்கு வந்தார் என்பதை
எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் அவருடைய விலையேறப்பட்ட மாசற்ற ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லும் பொழுது அவருடைய நம்ம ரத்தத்தை விலைக்கிரயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். ஆமென். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில நடுவுல. இப்ப அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பட் அதே ஆட்டுக்குட்டியானவரை பார்த்துதான் இவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்றும் இதே அதிகாரம் சொல்லுது இல்லைங்களா? அவர் யூதா கோத்திரத்து சிங்கமா இருக்கிறாரு, அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். அது எப்படிங்க சிங்கமும் ஆடும் ஒன்னா இருக்க முடியும்? சிங்கமும் ஆடும் ஒன்னா இருக்க முடியுமா? மாம்சத்தின்படி ஒன்னா இருக்க முடியாது. பட் ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்க்கும் பொழுது யூதா கோத்திரத்து சிங்கமும் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியும் ஒருவராக இருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும் பொழுது பிதாவும் குமாரனும் ஒருவராகத்தான் இருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஏற்கனவே நம்ம வாசிச்சிட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த சிங்காசனத்துல வந்துட்டு யாரு இருக்கிறா? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம், இதுல பிதா குமாரன் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். பட் இவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றும் வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுதி என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆமென். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அப்படின்னா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் யாருங்க? நம்முடைய அப்பாவா இருக்கிறார். என்ன பேசுறவர் யாருன்னு பாருங்க. 5வது வசனத்துல சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர் அப்படின்னு சொல்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். 6வது வசனத்துல நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அப்ப நான் தான் ஆல்பா ஒமேகான்னு சொல்லி முதல் அதிகாரம் முழுக்க பேசினது யாரு? இயேசு கிறிஸ்து தான். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்துல பல இடங்கள்ல நான் தான் ஆல்பா ஒமேகான்னு இயேசு கிறிஸ்து தான் பேசி இருக்கிறார். நான் தான் ஆதி அந்தம்னு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல பேசியிருக்கிறாரு. சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தோம் அதான் பேசுறாரு. இப்ப சிங்காசனத்துல வீடு இருக்கிறவர் என்ன சொல்றாரு? நான் தான் ஆல்பா, நான் தான் ஒமேகான்றாரு. நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து தெளிவாவே சொல்றாரு, நான் தான் உன் தேவன், நீ என்னுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறார். இப்ப இயேசு யாருங்க? நமக்கு அப்பா. இயேசு நமக்கு அப்பான்னு சொல்லும் பொழுது எத்தனை அப்பா பிள்ளைகள் இருக்க முடியும்? ஒரே அப்பா தான். பிதாவாகிய தேவனை நம்ம அப்பான்னு வந்துட்டு சொல்றோம். இயேசு கிறிஸ்துவையும் நம்ம ஏசப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்றோம் இல்லைங்களா? எத்தனை அப்பா பிள்ளைகள் இருக்க முடியும்? ஒரே அப்பா தான். ஒரே பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஒரே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? பிதா குமாரன் ஒருவராக இருக்கிறார் என்பதா நம்ம இந்த சிங்காசனத்திற்குரிய ரகசியத்தோடும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இல்லைங்களா? அப்ப ஆல்பா ஒமேகான்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 யாரு பேசுறா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அப்ப 1:8 இயேசு கிறிஸ்து வந்துட்டு நான் தான் ஆல்பா, நான் தான் ஒமேகா, நான் தான் ஆதி அந்தம்னு சொல்றாரு. அதே இயேசு கிறிஸ்து தான் இப்ப நம்ம வாசித்த 21:6 நான் தான் ஆல்பா ஒமேகா, நான் தான் ஆதி அந்தம்னு சொல்றாரு. அந்த இயேசு கிறிஸ்து தான் சிங்காசனத்தின் மேல வீட்டு இருக்கிறார் என்று 5வது வசனம் சொல்லுது. அதே இயேசு கிறிஸ்து தான் நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இயேசு கிறிஸ்துவ அப்பான்னு கூப்பிடுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. வேதம் அதை நமக்கு அனுமதிக்கிறது. அவர் பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறதுனால அவர் அப்பான்னு சொல்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:11 நான் ஆல்பா ஒமேகா முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஆல்பா ஒமேகான்னு சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:13
நான் தான் ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அந்த ஆல்பாவாக உமேகாவாக, ஆதியாக, அந்தமாக, முந்தினவராக பிந்தினவராக இருப்பவர். அவர் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் என்ன சொல்றாரு? நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என் குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பாய் அப்படின்னு சொன்னாக்க, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு மகளும் மகனுமாய் நாம எல்லோருமே இருக்கிறோம். பட் எதனால ஏன் இப்படி எல்லாம் வந்துட்டு ஆவியானவர் எழுதணும்? இவ்வளவு கன்ஃபியூசிங்கா சொல்றதை காட்டலாம் சிம்பிளா சொன்னா நான் புரிஞ்சுக்க மாட்டேனா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தாங்க இதுக்கு வந்துட்டு அடிப்படை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நல்லாவே புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம குமாரன் மூலமா தான் பிதா கிட்ட போகணும். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வசனம் என்னது? யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நம்ம பிதா கிட்ட வந்துட்டு போகணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் பிதா கிட்ட போகணுன்றதுனாலதான் அவர் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறார். இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்யறாருன்னு எழுதுறதே எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, குமாரன் மூலமா தான் பிதா கிட்ட போக முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 1 தீமோத்தேயு 2:5-6 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. இந்த மத்தியஸ்தர் யாருங்க? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்ப அவரை மனுஷனாக பாவித்து சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்ப தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருத்தர் தாங்க. இந்த மத்தியஸ்தர் யாரு? மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்ப அந்த மனுஷனா வந்த தேவனை விசுவசிச்சாதான் நமக்கு வந்துட்டு ரட்சிப்பு இல்லைங்களா? மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவசித்தால் மட்டும்தான் தேவனாகிய பிதா கிட்ட சென்று அடைய முடியும். அதனாலதான் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். என் மூலமா தான் நீ பிதா கிட்ட போக முடியும்னு இயேசு சொல்றார். என்ன நீ விசுவசிச்சாதான், என்னுடைய சிலுவை மரணத்தை விசுவசிச்சாதான் நீ பிதா கிட்ட போக முடியும், இல்லைன்னா பிதா கிட்ட போக முடியாதுன்னு சொல்லி சொல்றார். சோ இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்ததுனால அவரை மனிதனுக்குரிய பார்வையில் எழுதப்பட்ட வசனங்களும் இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். மனுஷனை கொண்டுன்னு அழுத்திதாங்க இந்த வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 2:6 மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுன்னு சொல்லுது. நான் இயேசு கிறிஸ்து மனுஷ சரீரத்துல வந்துதான் அவர் சிலுவையில வந்துட்டு ரத்தம் சிந்தினார். அதனாலதான் மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் பிதாவாகிய இருந்த தேவன், அவர் பூமியிலே நமக்காக வந்துட்டு மனுஷ சாயலிலே அவர் வந்தார். அப்படின்னா இதனாலதான் வந்துட்டு வேதம் சொல்கிறது வந்துட்டு பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்ப குமாரனை நீ அங்கீகரிச்சனா பிதா உங்ககிட்ட இருக்கிறார், குமாரனை நீ வந்துட்டு மறுதலிச்சிட்டனா பிதா உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அநேகர் நினைக்கிறாங்க யூதர்கள் வந்துட்டு பிதா மூலமா நேரடியா போக முடியும்னு சொல்லி. நிச்சயமா முடியாது. குமாரனை மறுதலிச்சோம்னு சொன்னாக்க அவன் வந்துட்டு பிதாவை உடையவனா இருக்கிறான். குமாரனை மறுதலிச்சாக்க அவன் பிதாவை உடையவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவை உடையவனா இருக்கிறான். 1 யோவான் 2:23 குமாரன் மூலமா தான் பிதா கிட்ட வந்துட்டு போக முடியும் அப்படின்னு வேதம் தெளிவாவே வந்து சொல்கிறது. குமாரனை அறிக்கை பண்ணாதான் பிதாவை உடையவனா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்படின்னு எவ்வளவு வசனங்கள் எழுதியிருந்தாலும் அங்க எங்கேயுமே பரிசுத்தாவி எழுதப்படலைங்க. ஏன்னா அந்த ரோல் வந்துட்டு அந்த வசனத்துல தேவைப்படல. பரிசுத்தாவி என்கிற ரோல் வந்துட்டு அந்த வசனத்துல தேவைப்படல. பிதாவாகிய தேவன் சொல்லும் பொழுதே தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா அங்க திருத்துவத்துக்கு வேலையே கிடையாது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அங்க திருத்துவம் இல்லவே இல்லை. பிதாவையும் குமாரனையும் ஒருவராக பாவித்துதான் பவுல் எழுதியிருக்கிறான்றத நம்ம தெசலோனிக்கர் வசனங்கள்ல வாசிச்சோம். 1 தெசலோனிக்கர் 3:11, 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம், அதே போல 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் வந்துட்டு ஒருவராக பாவித்துதான். இந்த 2 ரோலை வச்சுக்கிட்டுலாம் திருத்துவத்தை வந்துட்டு ப்ரூவ் பண்ணவே முடியாது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த 2 ரோலை வச்சுக்கிட்டு திருத்துவத்தை ப்ரூவ் பண்றதுக்கு ஒருத்தராலே முடியாது. முதல் கேள்வி நம்ம கேட்க வேண்டியது பரிசுத்தாவி எங்க? அவ்வளவு வசனம் இருக்குது. பரிசுத்தாவி எங்க என்ற கேள்வியை தான் கேட்கணும். அப்ப பரிசுத்தாவியானவரை எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கும்னு சொன்னாக்க நம்மை வழிநடத்தக்கூடிய வசனங்கள்ல மட்டும்தான், நமக்குள்ளர ஆவியாக இருந்து தேவன் நம்மளை வழிநடத்தணும்னா அந்த வசனங்கள்ல மட்டும்தான் பரிசுத்த ஆவியாக எழுதப்பட்டிருக்கும். அப்ப ஃபாதர் அண்ட் லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட எல்லா வசனத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்றதை எப்படி புரிஞ்சுக்கணும்? சில வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தேவன் பிதா அப்படின்னு சொல்லி தனியா ஆண்ட் போட்டு எழுதியிருக்கும். காட் அண்ட் ஃபாதர்னு போன வாரமே இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய வந்துட்டு அந்த 2 பரிமாணங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா பிதா குமாரன்
எழுதப்பட்டிருக்கும். அந்த 2 ரோல்ஸுக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பிதாகுமாரன் அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. சோ முதலாவது நமக்கு தேவன் எப்படி வெளிப்பட்டார்? அவர் நமக்கு சிருஷ்டிகர்த்தராக பிதாவாகிய தேவனாக தான் நமக்கு தெரியும். ஆனா பூமியில நமக்கு ரட்சகர் தேவைன்றதுனால தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த பிதா கிட்ட நீங்களும் நானும் சென்றடையணும். இந்த பிதாவாகிய ஒரே தேவன்கிட்ட நீங்களும் நானும் சென்றடையணும்னா அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் முடியும். இந்த குமாரன் வேற யாரும் கிடையாது, அந்த அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறார். அதனாலதான் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர் என்றும், அவர் தான் குமாரன் என்றும், அவர் தான் யூதா கோத்திரத்து சிங்கம் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் சிங்காசனத்தின் நடு மத்தியிலே அவர் வீற்றிருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஆனா குமாரன் என்ன சொல்றாரு? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறது போல, நான் ஜெயிச்சுட்டேன், பிதா கூட தான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா யோவான் பாக்குறது ஒருத்தரை தான் பாக்குறான். வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 அங்க ஒரு சிங்காசனம் இருந்தது, அதுல ஒருவர் வீற்றிருந்தார் என்றும் எழுதியிருக்கிறது. சோ இந்த சிங்காசனத்திற்குரிய வசனங்களும் பழைய ஏற்பாட்டுல நம்ம ஏசாயா வாசிச்சோம். ஏசாயாவுல ஒரு சிங்காசனம், அதுல ஒருவர் வீற்றிருக்கிறார், அவரை பார்த்து பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 வாசிக்கிற 4:2 ஒரு சிங்காசனம், அதுல ஒருத்தர் தான் இருக்கிறாரு. 8வது வசனத்துல அவரை பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறாங்க. ஆனா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இனி வருகிறவர் என்று எழுதியிருக்கிறது. இங்க பெரிய க்ளூவே இந்த வார்த்தை தான், இனி வருகிறவர். அப்ப இனி வருகிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். இனி வருகிறவர் தான் இருந்தவரும் இருக்கிறவருமா இருந்தவர். இனி வருகிறவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இனி வருகிறவர் தான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன் என்றும் தேவனாகிய கர்த்தர் என்றும் அவர் தான் பரிசுத்தர் 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 என்றும் எழுதி இருக்கிறது. எசேக்கியேலும் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் முதல் அதிகாரத்துல பாக்குறோம். அப்ப ஒரு சிங்காசனம் இருந்துச்சு, அதுல மனுஷகுமாரனா ஒருத்தர் இருக்கிறாரு, மனுஷ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய அந்த சிங்காசனத்தின் மகிமையில நீங்க வாசித்து பார்க்கும் பொழுதும் தேவன் ஒருவராக இருக்கிறார் என்பது தெளிவாவே நமக்கு ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று எழுதியிருக்கிறபடி நம்ம பிதாவாகிய தேவன் சிருஷ்டி கர்த்தரா நம்மோடு கூட அவர் இருந்தவர் அவர் பூமியில இரட்சகர் வேண்டும் என்பதற்காக தன்னையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் நமக்காக பூமிக்கு மனுஷகுமாரனாக இறங்கி வந்தார். அவர் சிலுவையில தன்னுடைய சுய ரத்தத்தை கொடுத்து, மாசு இல்லாத விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம் எல்லோரையும் அவர் மீட்டுக் கொண்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்ட ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் பரலோகத்திலே அவர் சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறார். பிதாவினுடைய வலது பாரசம் என்பது பிதாவினுடைய சிங்காசனமா இருக்கிறது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்திருக்கிறது போல பிதாவினுடைய சிங்காசனத்திலே இயேசு கிறிஸ்து அவர் வீட்டிருக்கிறவராக இருக்கிறார். நமக்குள்ளரே ஆவியின் வடிவில பரிசுத்தாவின் வடிவில செயல்படுகிறார். தேவன் ஒருவராக இருக்கிறார். அவருடைய 3 தன்மைகள் இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற அந்த 3 தன்மைகளை நம்ம ஒரே தேவனுக்குரிய இந்த 3 தன்மைகளா நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? தேவன் ஒருவர் என்கிற இந்த அடிப்படையோட நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளாக அவர் வரும் வரைக்கும் நம்ம ஆவியின் கனியில நிலைத்திருந்தாக்க நம்ம எல்லோருக்குமே நித்திய ஜீவன் உறுதி என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரே தேவன் அவர் சீக்கிரமாக இந்த பூமிக்கு வருகிறார். எப்படி வருகிறார்? பட்சிக்கிற அக்னியை போல வருகிறார். 3ஆம் உலக யுத்தம் வருகிறது. பட்சிக்கிற அக்னியை போல இந்த பூமிக்கு வருகிறார். கர்த்தருடைய நாமத்தை கூவி அழைக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு ஒரே ஒரு நாமம் தான் இருக்கிறது, அது இயேசு என்கிற மகா பரிசுத்த நாமமா இருக்கிறது. அந்த இயேசுவின் நாமத்தை பிடித்துக் கொண்ட பிள்ளைகளா, கிறிஸ்தவன் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று எழுதியிருக்கிறபடி நம்ம கிறிஸ்தவன் நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். அநியாயத்தை விட்டு விலகுகிற பிள்ளைகளா அவருடைய நாமத்திற்கு பாத்திரமான்களா அவர் வரும் மட்டாகவும் விசுவாசத்தோட நம்ம இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜெபத்தோட இன்றைக்கான பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளே ஒருவர் இன்னைக்கு கேட்ட வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு ஜெபம் செய்த இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். யாராவது பிரேயர் பண்றீங்களா? பண்றேன் பிரதர். ஓகே பிரதர். அப்பா ஏசப்பா, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இதோ கடந்த 1 மணி நேரமாக தாசனை மறைத்து நீ எங்களுக்கு அற்புதமான ஒரு செய்தியை தந்திருக்கின்றப்பா. இதோ தேவாதி தேவனும் குமாரனும் ஒருவரே அப்பா, பிதாவும் குமாரனும் ஒருவரே அப்பா, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அந்த ஒரே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கின்றாரப்பா. ஆம் ஆண்டவரே, தேவாதி தேவன் 3 தன்மைகளை கொண்டவராக இருக்கின்றார் என்பதை நாங்கள்
பரிபூரணமாக விசுவாசிக்க வேண்டும் அப்பா. அந்த ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் ரூபம் எடுத்து இந்த மண்ணுலகிலே வந்து மக்களாகிய எங்கள் பாவங்களை மீட்பதற்காக ஆண்டவரை அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாரப்பா. அந்த ஒரே பிதாவாகிய தேவன் இந்த மண்ணுலகில் இறங்கி வந்திருக்கின்றாரப்பா. வந்து சிலுவையில் அறையுண்டு எங்கள் பாவத்திலிருந்து எங்களை ரட்சிப்பதற்காக அந்த தேவாதி தேவன் மனுஷகுமாரனாக வந்திருக்கின்றாரப்பா. ஆம் ஆண்டவரை, சிலுவையிலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பித்திருக்கிற ஆண்டவரை, ஆவியிலே உயிர்ப்பித்த பிறகு அந்த ஒரே சிங்காசனத்தில் வலது பாரசத்திலே பிதாவாகிய அமர்ந்திருக்கின்றார் ஆண்டவர் என்பதை முழுமையாக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்பா. அந்த ஒரே விசுவாசத்தோடு ஒரே கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பிதாவாகிய இருக்கின்றார் என்பதை நாங்கள் தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும் அப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரை முடிவு பெறுகின்ற வரைக்கும் நாங்கள் நிலைநிற்க வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரை நாங்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சத்தியமும் வழியும் ஜீவனுமாக இருக்கின்றார். அவர் வழியாக தான் நாங்கள் பிதாவை பார்க்க முடியும் ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று முழுமையாக விசுவாசிக்கிறோம் அப்பா. இதோ இந்த கூடுகைகளை பங்கு கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரும் இது ஒரே விசுவாசத்திலே நமக்கெல்லாம் ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இருக்கின்றார். அவரே தேவனாகவும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கின்றார், பிதாவாகவும் குமாரனாகவும் இருக்கின்றார் என்பதை முழுமையாக பரிபூரணமாக விசுவசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தாங்கப்பா, அந்த கிருபையை தாங்க, அந்த அருளை தாங்கப்பா. உங்களை விட்டு விளைவிடாமல் ஆண்டவரே, இதோ இவ்வளவு பல சத்தியங்களை அறிந்த பிறகும் கூட நாங்கள் இன்றைய நாட்களிலே ஆண்டவரை பாவத்திலே விழுந்து விடுகிறோம் அப்பா. பல கள்ள போதகர்களை நாங்கள் பார்க்கும் பொழுதோ இல்ல தீயவர்களை பார்க்கும் பொழுதோ ஆண்டவரே, நாங்கள் ஒரே தேவன் என்பதை மறந்துவிட்டு நாங்கள் பாவத்திலே விழுந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பா. இதோ உங்கள் கரங்கள் எங்களை தாங்க வேண்டும் அப்பா. தாங்கி ஆண்டவரை இதே ஒரே விசுவாசத்தோடு ஒரே கடவுள், ஒரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஒரே பிதா எங்களோடு இருக்கின்றார், எங்களோடு வாசம் செய்கின்றார், எங்கள் இருதயத்திலே வாசம் செய்த ஆவியின் கனிகளை எங்களுக்கு பொழிந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்துகின்றார் என்று முழுமையான விசுவாசத்தோடு எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த கூடுகைகளை கலந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து அப்பா பிதாவே, ஒரே தேவன் என்பதை தொடர்ந்து விசுவாசித்து இன்னும் சுவிசேஷத்தை ஆராய்ந்து பார்த்து அதன்படி கீழ்ப்படிந்து மூப்பர்கள் வழியாக கர்த்தராகிய தூய ஆவியானவர் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் நாங்கள் அசட்டை பண்ணாமல் ஆண்டவரை இருதயத்திலே கொண்டு போய் சேர்த்து அதன் வழியாக நடக்கக்கூடிய அனைத்து கிருபையும் தாங்கப்பா. இதை நாங்கள் செல்லுகின்ற இடமாக இருக்கலாம், வேலை பார்க்கின்ற இடமாக இருக்கலாம், ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தையே நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பா. அப்பொழுது எங்களுக்கு அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்றும் நிலையாக நின்று ஆண்டவரை அந்த நித்திய ஜீவனை அடையக்கூடிய எல்லா தகுதியும் பெற்றவர்களாக நாங்கள் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த அற்புதமான நேரத்தை கொடுத்த மிக கோடான கோடி நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Amen. Praise Lord, brothers and sisters. Praise the Lord, brothers. Thank you, Jesus. Praise Lord, brothers and sisters. Praise Lord, யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம பகிர்ந்துக்கலாம், எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். அல்லது யாராவது சாட்சிகளை பகிர்ந்துக்கிறதா இருந்தாலும் இந்த நேரத்துல நம்ம வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளோட சாட்சிகளை பகிர்ந்துக்கலாம். யாருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஓகே, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் யாருக்கும் எதுவும் இல்லைனாக்க இதோட பைபிள் ஸ்டடியா நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க் யூ ஜீசஸ். Praise the Lord, brother. Praise Lord, brother. Praise Lord. Praise Lord, brother. Praise Lord, brother. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். Praise Lord, brother. Praise Lord, brother. பிரைஸ் லார்ட் பிரதர். Praise the Lord, brother. Praise the Lord. பிரைஸ் லார்ட் பிரதர். Praise Lord, brother. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.